முதலாவது வந்த வேதவல்லிக்கு நான் வந்து 10 மார்க் கொடுத்தேன். அடுத்ததா பாடின கல்பனா, அப்பா என்ன ஒரு வாய்ஸ், என்ன ஒரு குரல், என்ன ஒரு பாட்டு. ஆனா அவ்வளோ ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வத்தினுடைய அடிப்படையை பார்த்தாக்க அவங்களுக்கும் நான் 10 கொடுத்துடலாம். ஆனா போட்டின்னு பார்த்தாக்க போட்டியினுடைய விதி என்ன அப்படின்னா கண்டிப்பா திறமையும் வேணும். திறமையினுடைய அடிப்படையில் தான் மார்க் இங்க போடுறது. அதனால திறமையின் அடிப்படையில நான் பார்த்தாக்க அவங்களுக்கு எட்டா? அப்ப சரி. ஐயோ 5. நம்ம கல்பனாவுக்கு நான் கொடுக்க போற மார்க் 4. பரவாயில்ல. முட்டைக்கு பதிலா 4 வந்துருச்சு. கல்பனா கவலைப்படாதீங்க, இது வந்து சீசன் 1 தான். ஆனா அடுத்த சீசன்ல கண்டிப்பா நீங்க முறையா சங்கீதம் கத்துக்கிட்டு இதே மாதிரி வந்து அழகா சூப்பரா பாடிட்டீங்கன்னா நான் தான் ஜட்ஜா வருவேன். உங்களுக்கு அப்ப வந்து கரெக்டா இந்த 10 கொடுத்துட்றேன். இப்ப கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐயா அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீங்க கொடுக்கற 10 மார்க்குக்காக நாங்க அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமாக்கும். தேங்க்யூ சோ மச் வேல்முருகன் சார். உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்ளோ தூரம் வந்து எங்களோட ஷோவை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. ராமநாதன் சார், உங்களோட ஸ்கோர் அப்டேட் பண்றதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸ்டேஜுக்கு வந்து ஸ்கோர் அப்டேட் பண்றீங்களா? வரேன் இதோ வந்துட்டேன். வாங்க சார். வேறையா அந்த போர்டு எடுத்துட்டு வா. வா மெதுவா வா. கலக்கல் கல்பனா டீம் நேத்து வரை 26 வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு 4 வாங்கியிருக்காங்க. 26 4 30. அப் டு டேட் ஸ்கோர் 30. வேதாஜி வாரியர்ஸ் டீம் நேத்து வரைக்கும் 24 வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு 10 வாங்கியிருக்காங்க. 24 10 34. இன்னைக்கு போட்டினால ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்பனா டீம் வந்து முன்னணியில இருந்தாங்க. இப்ப வந்து வேதவலி அண்ட் டீம் தான் முன்னணியில இருக்காங்க. அதாவது 4 மார்க் அதிகமா பீட் பண்ணிருக்கீங்க. சோ கங்க்ராட்ஸ் வேதவலி அண்ட் டீம். தேங்க்யூ. சார் ஃபைனலா எங்களோட ஷோவை எண்ட் பண்றதுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பா. ஆமா சார் ப்ளீஸ். தேங்க்யூ பாருங்க. ஆட்டம் பாட்டம்னு இன்னைக்கு போட்டி ரொம்ப அருமையா நடந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல உங்க எல்லாரையும் வேற ஒரு சுவாரஸ்யமான போட்டியில சந்திக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கதா காலட்சேப போட்டி. புராணத்துல இருக்கக்கூடிய கதைகளை சுவாரஸ்யமா நமக்காக எடுத்து கூறுறதுதான் கதா காலட்சேப போட்டி. சோ ஜீ தமிழோட நவராத்திரி திருவிழாவை மிஸ் பண்ணாம பாருங்க. Until then, this is Shruti signing off from the Tamil. Bye and take care. வேதாஜி அச்சு போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி. காதல் திட்டமா? ஓ சாரி, ஒரு ஸ்மால் கரெக்ஷன். போட்டு வைத்த பாடல் திட்டம் ஓகே கண்மணி. ஓகேவா? பா 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 நான் ஒரு வெங்கல குரலு அள்ளிச்சுங்க அப்படியே பின்னிட்டீங்க வேதாஜி. சூப்பரே. சத்தியமா சொல்றேன் வேதாஜி, நீங்க பாட போறீங்கன்னு சொன்னோன்னு நான் என்ன தெரியுமா நினைச்சேன், சும்மா அப்படி லைட் அம்மிங் அப்படிதான் பண்ணுவீங்க. இல்ல இந்த தேவர் மண்டபத்துல ரேவதி பண்ணுவாங்களே, சவுண்ட் விட்டுனே பாடுவாங்களே, அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க நினைச்சா. ஐயோ நீங்க தெரிய விட்டீங்க. பக்கா 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 வந்தது. சாட்சாத் அந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து பாடின மாதிரியே இருந்தது. ஏங்க
நீங்க என்ன பாராட்டணுங்கிறதுக்காக ஓவரா புகழ்றீங்க. ஏன் புகழ்றது பாராட்டுறது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அது இன்னும் ஓவரா கம்மியா? அப்படியே அடி மனுஷன் அப்படியே அப்படியே பிச்சுன்னு வரணும். அப்படி இருக்கணும். ஏதாச்சும் பயங்கரமான ஆளு நீங்க. கர்நாடிக் பாடுறீங்க, கராத்தே ஃபைட் பண்றீங்க, நல்ல பாகம் சமைக்கிறீங்க. நீங்க வந்து மாஸ்டர் ஆஃப் தி ஆல் ஆஃப் தி ஆர்ட்ஸ்ங்க நீங்க. உங்களுக்கு இன்னும் பேரை தப்பா வச்சிருக்கான்னு தோணுதுங்க. உங்களுக்கு வேதவள்ளின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா சகலகலாவள்ளின்னு பேர் வச்சிருந்தா வச்சுக்கோங்களேன், பொருத்தமா இருந்திருக்கும், செமையா இருந்திருக்கும். ஆயக்கலைகள் 64 தானே? கரெக்ட். அது அத்தனை கத்து வச்சுக்கின்னு அப்படியே பின்னி பெடல் எடுக்கிறீங்களே. வேதாச்சி இவ்வளவு சூப்பரா பாடுறீங்க, இவ்வளவு அழகா இருக்குது வாய்ஸ். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த 4 செவத்துக்குள்ளே இந்த காம்பவுண்டுக்குள்ளே அப்படியே உங்களே சுருக்கின்னு உட்காந்துக்கிறீங்க? அப்படியே வெளியே வந்து உங்க செருக வச்சு ஹைட்ல பறக்க வேண்டியதானே? அப்படின்னா அப்படின்னா உட்காருங்க. உங்களுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்குது, இவ்வளவு திறமை இருக்குது, அதெல்லாம் நீங்க ஏன் இந்த வெளி உலகத்துக்கு காட்டக்கூடாது? இந்த ஜீ தமிழ் ஆளுங்க ஷூட்டிங் வந்தாங்கல்ல, அப்ப நைஸா அவங்களாண்ட நான் பேச்சு கொடுத்தேன். அப்ப அவங்க முக்கியமான மேட்டர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அது கூடி சீக்கிரம் ஜீ தமிழ்ல பாட்டு பாடுற ஒரு ஷோ, அது ரியாலிட்டி ஷோ வருதாமே, பேர் கூட சொன்னாங்களே. சரி கமப்பா. பாட வாய்ப்பு இல்லாத ஒரிஜினல் திறமைசாலிகளுக்கு ஜீ தமிழ்ல பக்காவா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களாமே. வை டோன்ட் டு டு நீ யாரல பாடக்கூடாது? அதுல நான் கலந்துக்க முடியாதுங்க. வையா? அதுல நான் கலந்துக்கணும்னா 10-12 வருஷம் பின்னாடி போகணும். வாட் யூ மீனிங்? அது குழந்தைங்களுக்கான ரியாலிட்டி ஷோ. அதுல நான் எப்படி கலந்துக்க முடியும்? இல்லைங்க, உங்களுக்கு கூட குழந்தை மனசு தானேங்க. அத்தனை ஒரு காரணமா சொல்லி நீங்க கூட கலந்துக்கலாம். இல்ல வேணானா விட்டுலாம், அது கஷ்டம் இல்ல, விட்டுருங்க. அது ஒரு ட்ரை குடுலாமே நினைச்சேன். உங்களுக்கு பிடிக்கலாம். ஐ டூ ஸ்டெப் பிஞ்ச் அலை பாயுதே கண்ணா என் மனமே அலை பாயுதே. ஹலோ, சொல்லு மச்சி. இல்ல மச்சி, இல்ல என்னால மீட்டிங்லாம் வர முடியாது. ஹே யூ, பிசினஸ் மீட்டிங்லாம் இனிமேல் என்னால வர முடியாதுடா. ஆலாம் ஒன்றும் வேணாம், அண்ணா நீங்களே பார்த்துக்கோங்க. ஹே பை த பை, ஐம் வெரி பிஸிடா. ஃபோனை வை வச்சு, ஃபோனை வை. என்னங்க இது? ஃபோனு அது இல்லைங்க, போனோட ரிங் டோனை பத்தி கேட்டேன். அது நீங்க பாடின பாட்டு தான், சாட்சாத் யுவர் வாய்ஸ் தான். நீங்க மெய் மறந்து பாடினீங்களா? அப்போ உங்களுக்கு தெரியாமலே போன்ல வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணி என் கையிலே வச்சு ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். தட் இஸ் மை ரிங் டோன். இப்ப மட்டும் இல்லைங்க, எப்பவுமே லைஃப் லாங் பூரா உங்க பாட்டு தான் என்னோட ரிங் டோன். ஏங்க உங்க இசை என்றும் வெள்ளத்துல அப்படியே தொபகட்டின்னு ஊந்து முழுகி போயிட்டேனேங்க. இன்னும் பக்காவா சொல்லணும்னா நான் உங்களோட பயங்கரமான ஃபேன் ஆயிட்டேன். அதாவது ரசிகன். உங்களோட இனிய குரலுக்கும் இசை திறமைக்கும் அடிமைங்க, அடிமையாயிட்டேன். அந்த அளவுக்கு நீங்க என்ன இம்ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பாத்துக்கோங்களேன். பெதாஜி, நான் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லுவேன், அதை நீங்க தப்பாத்துக்க கூடாது. நீங்க பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, அது வந்து சரி கிடையாது. அவள் தான் அதான் சொல்லுவேன். நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்னா இந்த பாருங்க, அப்புறம் ஏடா கூடமா தான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது நான் பொறுப்பாக மாட்டேன். எல்லாம் பொறுப்பு நீங்க தான். புரியல, நீங்க எதை சொல்றீங்க? ஹை, இந்த பொண்ணுங்கள பயங்கர உஷாருங்க. நான் மேட்ரு தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி அப்படியே ஓவரா ஆக்ட் விடுவீங்களே. நேற்றுக்கு இந்த சீனு. சரிங்க, நம்பிட்டேன். நாங்க என் வேலையை நான் பார்க்கணும், உங்க வேலையை நீங்க பார்க்கணும், ஒருத்தருக்கு கண்டுக்க கூடாது அப்படின்னு நம்ம 2 பேரும் ஒரு மேட்டர் சொன்னோம்ல. சொன்னமா சொல்லலையா? அத்த நீங்க என்ன மீற வைக்கிறீங்க. நாங்க நீங்க வர என்ன ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் பண்றீங்க. எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே நினைக்க வைக்கிறீங்க. ஒரு மாதிரி எனக்கு ஒரு இது ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அது வேண்டாம், அது ரொம்ப பேடு, அது நல்லது இல்லை. ஸோ ப்ளீஸ் அது எப்படியாவது, அதான் நமக்கு சேஃப்டி.
அவர் என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களாண்ட வந்து வெதஜி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நினைக்கல, நான் உங்களை விரும்புவேன்னு நினைக்கல, ஆனா அப்படிலாம் நடந்துருவேன்னு பயமா இருக்கு, கேர்ஃபுல்லா இருக்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது சத்தியமா நான் காரணமாவே இருக்க மாட்டேன். முழுக 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 நீங்க மட்டும்தான் காரணமா இருப்பீங்க சொல்லிட்டேன். அதனால நீங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். வேணாம், ஆல்ரெடி நம்ம வெரி வெரி ரொம்ப ஜாஸ்தி இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, போதும், ரொம்ப ஜாஸ்தி போதும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ரெண்டு பேரும், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஓவரா பொங்கி உங்களாண்ட வந்து நின்று ஏதாவது சொல்லி தொலைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எப்பறம் நீ அக்ரிமெண்ட்டை மீறினு என் கூட சண்டை போடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா? நான் சரண்டர் ஆயிடுறேங்க. ஐ எம் வெரி வெரி சாரி, என்னால முடியல. என்னை தயவு செய்து மேல் இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க வேதாஜி. ஐ எம் வெரி வெரி சாரி, நான் ரொம்ப பாவங்க. இம்ப்ரெஸ் ஆன வரைக்கும் போதும், அதுக்கப்புறம் பின் விளைவுக்கு கம்பெனி பொறுப்பேற்காது சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க உங்களை மீறி என்னை இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? நீங்க சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன வெக்கப்பட வைக்கிறீங்க. ஃபீலிங் வெரி ஷைங்க, ரொம்ப மோசம் உங்க பேச்சுக்கா. நீங்க வர வர என்ன ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் பண்றீங்க. எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே நினைக்க வைக்கிறீங்க. ஒரு மாதிரி எனக்கு ஒரு இது ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அது வேண்டாம். அவர் என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களாண்ட வந்து வெதஜி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு நினைக்கல, நான் உங்களை விரும்புவேன்னு நினைக்கல, ஆனா அப்படிலாம் நடந்துருவேன்னு பயமா இருக்கு, கேர்ஃபுல்லா இருக்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது சத்தியமா நான் காரணமாவே இருக்க மாட்டேன். எங்களுக்கு பாட தெரியாது, இந்த போட்டியில நாங்க கலந்துக்கலன்னு சொல்லி டீசென்ட்டா இதுல இருந்து விலகிக்கலாம்னு அன்னைக்கே சொன்னேன். கேட்டியா நீ? என் பேச்ச கேட்காம பாடியே தீருவேன்னு சொல்லி பாடினேன். இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையா சொல்லு? தாளமும் தெரியல, ராகமும் தெரியல, அப்புறம் எந்த தைரியத்துல நீ அங்க போய் பாடுன? ஏண்டி, நீ ஹை பிட்ச்ல பாடும்போது உன் தொண்டை கிழியும்னு தெரியும்ல, அப்போவாது பாட்டை நிப்பாட்டு தொலைச்சிருக்கலாம்ல. நீ பாடுனதை கேட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தவங்கள வாயை மூடி சிரிச்சிட்டு இருக்காங்க, அப்போவாது நீ ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல. அது கூட தெரியாம காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா நீ இன்னைக்கு பாடல, பாடுறேங்கிற பேர்ல கண்ணை மூடிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்த. உனக்கு பாட்டு வரல, இந்த போட்டியில கலந்துக்க வேண்டாம்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கணும். இப்ப எனக்கு தான் தேவையில்லாத அசிங்கம். வீரையா அண்ணன் இருக்காருல்ல, அவர் கூட என்ன பார்த்து கிண்டல் பண்றாரு. கிச்சன் பக்கம் போனா நீ பாடின அதே பாட்டை பாடி என்ன பார்த்து சிரிக்கிறாரு. ஐயோ, இப்பவே நமக்கு இவ்வளவு அசிங்கம்னா நீ பாடின அந்த கர்மத்தை டிவியில போட்டா ஐயோ நமக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு யோசிச்சு பாரு. ஐயோ கடவுளே, நான் கடைக்கு போனா நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சு கேலி போட போறாங்க. எல்லாம் உன்னாலதாண்டி. உன்ன நிறுத்துங்க. எப்ப பாரு என்னையே குறை சொல்லிக்கிட்டு, அப்படி நான் என்ன தப்பு பண்ண? ஜட்ஜ் பண்ணவே தெரியாத ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து ஜட்ஜ் பண்ணிருக்காங்க. குத்தம் சொல்லணும்னா நீங்க அந்த சேனல் ஆளுங்களை தான் குத்தம் சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன ஏன் குத்தம் சொல்றீங்க? என்னடி உளறிட்டு இருக்க? அவங்க என்னடி தப்பு பண்ணாங்க? ஆமா, அவர் அதிக மார்க் கொடுத்தாரே, நியாயமா பார்த்தா யாருக்கு அதிக மார்க் கொடுத்திருக்கணும்? யாருக்கு? எனக்கு தான் கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு அந்த வேதவலிக்கு 10 மார்க் போட்டுட்டு போயிட்டாரு. இங்க பாருங்க, நான் ஒரு சாதாரண பாத்ரூம் சிங்கர். ஆனா அந்த வேதவல்லி அப்படி இல்ல. கர்நாடகம், இந்துஸ்தானின்னு எல்லா சங்கீதமும் படிச்சு கரைச்சு குடிச்சவ. அவ கூடவே நான் தைரியமா ஒண்டி கொண்டி போட்டி போட்டிருக்கேனா, அந்த மன தைரியத்தை பாராட்டி எனக்கு தானே மார்க் கொடுத்திருக்கணும். ஓஹோ, அது சரி. அதை விட்டுட்டு அவளுக்கு 10 மார்க் கொடுத்தது எந்த வகையில நியாயம்னு கேக்குறேன்.
முத பெஞ்சில உட்கார்ந்துட்டு இருக்கிற நல்லா படிக்கிற குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது பெருசு இல்லைங்க. மக்கு குழந்தை ஒண்ணுமே தெரியலனாலும் தைரியமா பரீட்சை எழுதுதே, அதுதான் பெருசு. அதே மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன ஊக்கப்படுத்தாம என்னமோ அவ பாட்டு பாடி தேசிய விருதே வாங்கின மாதிரி அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. நியாயமா பார்த்தா அவங்க எல்லாம் பாராட்ட வேண்டியது என்னதான். எனக்கு தான் மார்க் கொடுத்திருக்கணும், என்னதான் பாராட்டி இருக்கணும். அத விட்டு அவங்க நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்காடி? போங்கு போங்கு. எப்படியெல்லாம் போங்காட்டம் ஆடணுமோ அப்படியெல்லாம் ஆடத்துக்கு கத்து வச்சிட்டு இருக்கிற ஒரே ஆளு உலகத்திலேயே நீ மட்டும் தாண்டி. உங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாது. பேசணும்னு நினைக்கிறேன் பாரு, ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். நாளைக்கு நீ பாடின கர்மம் டிவில வரப்போகுது. என் மானம் கப்பல் ஏறி காத்துல பறக்க போகுது. சீ, என்னமோ பண்ணித்தல பாடுறாள பாடுறா, கர்மம் முடிச்சவ. ஹலோ ஹலோ, உங்களதான். கல்பனா, நான் டென்ஷன்ல இருக்கேன். நான் தூங்க போறேன், என்ன விட்டுரு. என்னது, தூங்க போறீங்களா? எந்திரிங்க. என்ன எந்திரிங்கன்னு சொன்னேன்ல, எந்திரிங்க எந்திரிங்க. எந்திரிக்கிறமா? என்ன என்னடி? நாளைக்கு யாருக்கு போட்டின்னு தெரியும்ல? யாருக்கு? யாருக்கா? உங்களுக்கு தான் போட்டியே. ஓ, நான் உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறதோட சரி. அது என்னவோ சொன்னாங்களே, கதா கா கதா கா கா. கதா காலட்சேபம். அதான் அதான் அதேதான். நாளைக்கு போட்டியில நீங்க தான் மெயின் பெர்ஃபார்மர். எனக்கு எந்த வேலையும் இல்ல, தெரியும்ல. ஏற்கனவே நம்ம டீம் 4 மார்க் கம்மியா இருக்கு. நாளைக்கு நடக்க போற போட்டியில நீங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணி உங்க தம்பியை விட அதிக மார்க் வாங்கி ஜெயிக்கல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு தூக்கம்லாம் கிடையாது, வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸா? இப்பவா? இப்போ இல்லாம வேற எப்போ? வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, வாங்க. கல்பனா, மார்னிங் 5 மணிக்கு எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்றேனே ப்ளீஸ். முடியவே முடியாது. ஏற்கனவே அந்த டீமை விட நம்ம 4 மார்க் கம்மியா வாங்கியிருக்கோம்னு சொன்னேன். மறுபடியும் அவங்கள விட அதிக மார்க் வாங்குற வரைக்கும் நம்ம கண்ணுல ஒரு பொட்டு தூக்கம் கூட இருக்க கூடாது. வெற்றி நிச்சயம், இது வேதவல்லிக்கு சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். தெரியும்ல? என்ன சினுங்கினாலும் நான் விட மாட்டேன். வாங்க போங்க, போங்க. அப்பா, ஆரம்பியுங்கள். சோக கதைய கேளு தாய்க்குலமே, தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே. ஹாய் நேயர்களே, இது ஜீ தமிழ் வழங்கும் நவராத்திரி திருவிழா கொண்டாட்டம். நவராத்திரி திருவிழாவோட 5வது நாளான இன்னைக்கு நாம பார்க்க போறது கதா காலட்சேப போட்டி. அதாவது பாத்தீங்கன்னா இதிகாசத்துல இருந்தும் புராணங்களையும் இருந்த கதைய ரொம்பவே சுவாரஸ்யமா நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் நமக்காக பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறாங்க. இந்த போட்டிய நமக்காக ஜட்ஜ் பண்றதுக்கு ரொம்பவே டேலண்டான எஃபிஷியன்டான ஜட்ஜஸ் இங்க வர போறாங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா both are multi talented person. So here we welcome ஜீ தமிழின் பாசமிகு அண்ணன் மற்றும் அன்னை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படவா கோபி. வணக்கம் வணக்கம். வெல்கம் வெல்கம் சார். பரவாயில்லப்பா. வணக்கம் மேடம். நீங்க வராம எப்படி சார்? அப்படியா? ஆமா சார். வாங்க சார். வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். இந்த பொக்கே கொடு. மோஸ்ட் வெல்கம் சார். Thank you sir. Thank you so much. Thank you. ஓகே, எல்லாரும் ரெடியா? போட்டி ஆரம்பிக்கலாமா? நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஓ, நாங்களும் ரெடி. போட்டி ஆரம்பிக்கலாமே. ஒரு சின்ன வேண்டுகோள் சார். என்ன சொல்லுங்க? உங்களுக்கு படவா கோபின்னு ஏன் பேரு? கூப்பிடுதான். அதுக்கு இல்ல சார், எத்தனையோ பேர் இருக்கு.
ஏன் படவா கோபின்னு பேரு? ஓ அதை கேக்குறீங்களா? லட்சுமி என்கோ ராமநாதன் கேட்டு நான் சொல்லலாம் நல்லா இருக்குமா? கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் காலேஜ் படிக்கும் போது சாரி போயிட்டு வரும்போது மிமிக் படவாஸ் அப்படின்னு ஒரு காமெடி ட்ரூப் வச்சிருந்தேன் சார். அதுல இருந்தவங்க எல்லாருக்கும் அந்த பேர் உண்டு சார். படவா கோபி, படவா மகேஷ், படவா ஷாம் அப்படின்ட்டு. மத்தவங்க எல்லாம் அப்புறம் வேலைக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் அப்படியே இருந்தேன் சார். படவா என் கூடவே இருக்கு. சரி, உங்களுக்கு நான் தான் ஜட்ஜி. ஏன்னா எனக்கு இவங்க தான் ஜட்ஜி. போட்டி ஆரம்பிக்கலாமா டாலி? ஆரம்பிக்கலாமே. ஐ லவ் யூ. வாங்க சார், ப்ளீஸ் சிட் டவுன். வாங்க உட்காருங்க. உட்காருங்கப்பா. உட்காருங்க சார், உட்காருங்க சார். முதல்ல நீங்க உட்காருங்க சார். ஹலோ. சோ கதா காலஷேப போட்டிக்கான ஜட்ஜஸும் வந்துட்டாங்க. நம்ம முன்னாடி இப்ப முதலாவதா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது வேதாஜி வாரியர்ஸ் டீமோட நாகராஜ். என்னங்க லைட்டா ஒதுருதுங்க. ஐயோ சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தைரியமா போங்க. நான் பாஸ். அண்ணா நீங்க தான் பெர்ஃபார்மரா? ஆமாங்க, நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் குடுமி சூப்பரா இருக்கு. ஸ்டன்னிங்கா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஓகே ட்ரை பண்றேண்ணா. ஆமா, உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நாங்களே மிரண்டு போயிடணும். நானும் கொஞ்சம் மிரண்டு போய் தான் இருக்கிறேன். மிரளுவீங்க. கண்டிப்பா அவனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்க மிரள தான் போறீங்க.